வணக்கம். இன்னைக்கு நம்ப என்ன கீரை பறிக்க போறோம், என்ன சமைக்க போறோன்றத முதல்ல பார்ப்போம். இப்போ எங்க வீட்டுக்கார் முருங்கைக்கீரை தாங்க பறிச்சுட்ருக்காரு. இந்த முருங்கக்கீரை எப்படி வளர்ந்ததுன்னா, நாங்க ஒரு மாங்கன்னு அங்க நட்டிருக்கோங்க. அது சாயாம இருக்கிறதுக்காக முருங்கையோட பட்டைய மட்டும் தாங்க நாங்க வச்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கிளையோட நல்லா வளர்ந்து இருக்குது முருங்கை மரம். அந்த மரமும் நல்லா வளர்ந்து இருக்குது. இப்ப தான் முதல்ல எங்களுடைய சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவ நீங்க பார்த்து உங்களுடைய ஆதரவ எங்களுக்கு தரணும். முருங்கக்கீரைலாம் பறிச்சு எங்க வீட்டுக்காரருக்கு குடுத்தோனே, சரி என்ன செய்யலான்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமா இத எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதோடைய அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு வானொலியில மிளகு, ஜீரகம், தனியா 3த்தையும் போட்டு பொன்னிறமா வறுத்துக்குங்க. வறுத்து நம்ம மிக்ஸியில போட்டு நல்லா பவுடரா நுணுக்கி தனியா நம்ம கடையில விக்கிற பவுடரையும் போட்டு செய்யலாம். இருந்தாலும் நம்ம வீட்லயே வறுத்து அப்பவே நம்ம பொடிச்சு சூடா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடிய நுணுக்கணும்னு தனியா எடுத்து வச்சுருங்க. நம்ம முருங்கக்கீரைய வெறும் கீரைய மட்டும் எடுத்து நல்லா கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருங்கக்கீரையில விட்டமின், அயர்ன், இம்யூனிட்டி சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அதனால கிராமத்தில கண்டிப்பா எல்லார் வீட்லயும் முருங்கை மரமும், சுண்டக்காய் செடியும் கண்டிப்பா நடவு பண்ணி வச்சிருப்பாங்க. முருங்கை இலைய நல்லா கழுவி முடிச்சோனே, அடுப்புல ஒரு பாத்திரத்த வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த தண்ணி அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூப் நான் 8 பேருக்கு வேண்டியது செய்துட்ருக்கேன். அதனால நீங்க உங்களுக்கு 2 பேருக்கோ, 3 பேருன்னா அதுக்கேத்தா மாரி அளவுகள மாத்தி செய்து வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடியும், உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம பூண்டையும், வெங்காயமும் கொஞ்சம் உரிச்சு வச்சுப்போம். நான் உரிச்சுக்கலான்ட்டு பூண்ட போகும்போது, எங்க வீட்டு வாண்டு நானும் ஹெல்ப் பண்றேன்ட்டு ஒரு 2, 3 பூண்ட உரிச்சு குடுத்தாங்க. இந்த கீரை கொதிக்கிற நேரத்தில நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடிய போட்டு ஒரு 2, 3 கொதி, அதாவது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு மேல கொதிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த கீரையோட கலர்லாம் மாறிடும். அதனால கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும். ஒரு வாணலில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. ஊத்திட்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அந்த பூண்ட போட்டு லேசா நல்லா வதக்கணும். நான் இன்னைக்கு முழுசா போட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா பொடி பொடியாவும் நறுக்கி போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்குனோனே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்த போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வறுக்கணும். இதுக்கு சிறு தீயிலயே நீங்க வதக்குனா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமா ஆனோனே எடுத்து கீழ இறக்கி வச்சுடுங்க, ஆறட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே முருங்கை சூப்பு செய்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத தனியா வடிகட்டுங்க. உங்களுக்கு இலையோட வேணும்னாலும் அப்படியும் சர்வ் பண்ணலாம். இல்ல நான் இன்னைக்கு வடிகட்டிட்டேன். முருங்கக்கீரைய மட்டும் தனியாவும், சாற தனியாவும் எடுத்து வச்சிருக்கேன். கீரை பிடிக்காதவங்க இப்படி சாப்பிடுங்க. இல்ல முருங்கக்கீரை உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க கீரையெல்லாம் வடிகட்ட வேணாம். அப்படியே அந்த சூப்ப குடிக்கலாம். அந்த சூப்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு, வெங்காயத்த அதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெறும் சூப்பா குடிக்கிறதுக்கு பதிலு இந்த மாரி வெங்காயமும், பூண்டையும் வதக்கி போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொரோனா காலத்தில முருங்கக்கீரையும், பப்பாயும் நெறைய சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ரெகுலரா நம்ம இந்த கீரையெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்மளுடைய உடம்புக்கு எல்லா சத்தும் நிறைஞ்சு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டிஷ்ஷோட உங்கள சந்திக்கிறேன்.